அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கு நிறைவாக போற்றி. சென்னையில் செம்ம மழை, அக்னி நட்சத்திரம் இன்றைக்கி தான் ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் அது மழையோடு ஆரம்பிச்சிருக்கு. இது அக்னி தோத்துருச்சு வர்ண பகவான்கிட்ட தான் சொல்லணும். செம்ம மழை. ஒரு 4 மணிக்கு பங்குனி வெயில் பல்ல காமிச்சிட்டு பள்ளியீர்னு அடிச்சிட்டு இருந்தது. 10 செகண்டில் அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு. மழைக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஏசி இருக்கலாம், ஏசியில் உட்காந்துருக்கலாம், ஏசியில் படுத்துக்கலாம். அது இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அந்த அளவுக்கு வெயில். ஸோ வருணனுக்கு நன்றி. ரெண்டாவது காளிமலை, அது குறித்து தனி வீடியோ நான் வெகு விரைவில் போட இருக்கிறேன். 11ஆம் தேதி கிளம்பி 12 காலையில் வந்துடுங்க. அங்கே திருப்பரப்பு எங்கே ஏதாவது ஃபால்ஸ்லாம் குளிக்கிறீங்க, பக்கத்து ஏதாவது மகாதேவர் கோயிலெலாம் இருக்குன்னா போயிட்டு வாங்க. 12 சாயந்தரம் 3 மணிக்கு அப்புறம் மலை ஏற ஆரம்பிச்சிருங்க. ஜீப் வழியாகவும் போகலாம், நடந்தும் போகலாம். 12 மணிக்கு அந்த பூஜை, இரவு உணவு உண்டு. அந்த காளிமலை கோயிலுடைய சேவா ட்ரஸ்ட்டோடு சேர்ந்து நாம் ஆண்டாள் பக்தர் பேர் இணைந்து அந்த அன்னதானத்தை கொடுக்க இருக்கின்றோம். இது எல்லாமே கலெக்ஷன் என்ன சொல்கிறது, எல்லோரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி நடக்கிற விஷயம். ஸோ அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்க அத்தனை பேருக்கு என் மனமார்ந்த நன்றி. நீங்கள் காளிமலை சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொன்னால் 9150623623 அல்லது 9442636363 9442636363 அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 9150 623 தொடர்பு கொள்ளலாம். நம்பர் 2 வந்து என்னால் காளிமலைக்கு வரணும், எனக்கு காளிமலைக்கு வரணும்னு ஆசை இருக்குது, என்னால் பணம் செலவு பண்ண முடியாது அப்படின்னு யாராவது நேர்மையாக நீங்கள் இந்த நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் செலவு பண்ணி உங்களை கூப்பிட்டு போகிறோம், எங்களால் முடிந்தது. இது போல் நிறைய பேர் நம்ம மக்கள் எவ்வளோ சேஞ்சாக இருக்காங்க பாருங்கள். இது போல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் தரேன், 5000 தரேன், 10000 தரேன்னு சொல்லிட்டு பணம் அனுப்பிச்சு கூப்பிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு சமுதாய புரட்சியை உண்டு பண்ணிகிட்ருக்கோம். அது இன்றைக்கி 10 பேர் 100 பேராக இருக்கலாம். ஆனால் நாளைய தமிழ்நாடு என்பது ஒரு சண்டை சச்சரவு இல்லாத, போதை இல்லாத மிக சிறந்த ஒரு தமிழ்நாடாக இருக்கும். அது மக்களுக்குள்ளே கழகத்தை விளைவித்து கொண்டிருக்கக்கூடிய கழகங்கள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை நோக்கி நாம் எல்லாருமே நகரணும். அதற்கு இந்த ஆன்மீகம் என்பது பெரிய அளவில் நமக்கு உதவக்கூடிய விஷயமா இருக்கும். அரசியல்லாம் ஓரமாக வச்சுட்டு மக்களுக்கு நம்மளால் முடிந்த ஒரு விஷயம் டெஃபரெண்ட்டாக பண்ணலான்னா அன்னதானன்ற விஷயத்தை நாம் டெஃபரெண்ட்டாக நம்மளால் பண்ண முடியும். தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லை, முக்திநாத்தில் நம்மளால் அன்னதானம் பண்ணியிருக்காங்க. கார்த்திக், என்னோட நண்பர் கார்த்திக் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். நம்ம ஊர் சாப்பாடை அங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க, முக்திநாத்தில் கொடுத்துருக்காருன்னா பாருங்கள். ஸோ எல்லா இடத்துலையும் அன்னதானம் இல்லாத இடமே இல்லை அப்படின்ற பேர் அளவுக்கு நம்முடைய இயக்கம் அந்த பாயிண்டை நோக்கி நகரணும். அது நிச்சயமாக ஆண்டாள் துணை இருப்பார். இன்றைக்கி நிம்மதி தரும் 8 மந்திரங்கள் அப்படின்னு ஒரு டைட்டில். மந்திரம் 1, கோபம் வரும்போது மௌனமாக இருங்கள். நார்மலாக கோபம் வரும்போது இப்போ நானும் ஒரு சண்டை போடுறேன்னு வச்சுங்களேன், உடனே அவருடைய 10 தவறுகளை மனசுக்குள்ளே அழுத்தி வச்சுருப்போம். வேறு வழி இல்லாமல் இவங்க கூட இருக்கமே சொல்ல முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெளியில் வரும். அதே போல் அவன் ஒரு 10 தவறு நம்ம மேலே வச்சுருப்பான், தவறோ தப்போ நம்ம மேலே குற்றச்சாட்டுகள், அதெல்லாம் அந்த சண்டையில் வரும். நீ கண்ணாடி வீட்டிலேருந்து கல் அடிக்கின்றாய். அப்போது கல் அடித்தவனுக்கு அடி வரும், ரத்தம் வரும்ன்றலாம் 2வது விஷயம். உன் வீடும் உடஞ்சி போகன்றது நீ புரிஞ்சுக்கோ. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கோபம் வரும்போது மௌனமாக இருக்க கற்றுப்பீங்க. ஏன்னா ஒரு மனிதன் பேசுவதற்கு 2 வருடங்கள் ஆகும் குறைஞ்சபட்சம். பேச்சை கற்று அம்மா, அப்பா, பூவா, மம்மு ஏதாவது சொல்லி எனக்கு பசி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆகும். சில ஜீனி குழந்தைகள்லாம் 1.5 வருஷத்தில் பேசும். ஆனால் மனிதன் பேசக்கூடாது என்கின்ற எண்ணம் எப்போது வரும் அப்படின்னா, அந்த மௌனம் தான் சிறந்தது அப்படின்ற ஒரு அறிவு எப்போ வரும்னா, சரியாக 60 வருடங்கள் கழித்து தான் அந்த ஞானம் அவனுக்கு கிடைக்கின்றது. ஆனால் மௌனம் பழகுங்கள். மௌனம் தான் மிக சிறந்த ஆயுதம். நம்பர் 2, விலக்கி வைக்கும்போது சற்று விலகியே இருங்கள். அதாவது நம்ம ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருப்போம்.
திடீர்னு வந்து காரணமே இல்லாமல் நாம் விலக்கி வைக்கப்படுவோம். அப்போ அதுபோல் இடத்துல ஏன் என்னை விட்டு விலகுனீங்க, ஏன் என்னை விலக்கி வச்சுங்கன்னெலாம் கேட்கக்கூடாது. அவங்க விளக்கிட்டாங்களா, நீங்கள் விளக்குனவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் காரணம் கேட்டிங்கன்னா அதை விளக்கிறதுக்கு 100 காரணங்கள் சொல்லுவான். அவன் விளக்கிட்டான், நம்ம விலகி இருப்போம், அவ்வளோதான். அவன் நம்ம வேணான்னு முடிவு பண்ணிட்டான், எதுக்கு அவனை போய் தூங்கிட்டு அவனை நம்ம சரி அப்படின்னு சொன்னால் நம்ம வரட்டும். அவனோ அவளோ ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்மளை விலக்கி வைத்த பிறகு அங்கே போய் வந்து நியாயம் கேட்காமல் ஏன் என்னை விலக்கி வைத்தா, இது சரியா, இன்னும் இருப்பது மாணிக்க பறல்கள், உன்னுடைய பறல்கள் என்னென்ன, கண்ணகி மரண நீதிலாம் கேட்காம நம்ம விலகி இருப்போம், நல்லது நடக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. நான் வந்து மனசார சொல்கிறேன், அந்த எங்கெல்லாம் விலக்கி வைக்கப்பட்டனோ அங்கெல்லாம் இன்னி வரைக்கும் விலகி தான் இருக்கின்றேன். நான் வந்து ஒரு திமிர் பிடிச்சவன் வச்சுக்கலாம், ஆணவம் பிடித்தவன், அகங்காரம் பிடித்தவன் சொல்லலாம். அதில் வந்து என்றைக்கும் நான் மாற மாட்டேன். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இது வந்து நாட் ஓன்லி இந்த மந்திரம் 2க்கு மட்டும் நான் சொல்லலை, சிலருக்கெலாம் சில வார்த்தைகள் சொல்கிறேன் நான். இப்போ என் நண்பர்கள் ஒரு 3-4 பேர் பணம் குறித்த அறிவே கிடையாது. அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்னென்னா, ஒருத்தன் பார்த்து காமாட்சி அம்மன் கோயிலில் போய் உட்காந்துருக்கான், இன்னொருத்தன் வந்து முக்திநாத் போயிருக்கான். இவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நான் வந்து வெட்டியாக என் டைமை வேஸ்ட் பண்ணி கிளாஸ் எடுக்க விட்டுருக்கேன். எனக்கு பைசா போதும் கிடையாது அந்த கிளாஸில், என் டைம் வேஸ்ட்டு. என்னோட பிராண்டு, எனக்கு ஆட்கள் வராங்கன்றது தான் எனக்கு ஒரே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்போது அவங்கள்ட்ட வந்து நீ பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி அவங்கள சொல்லி பார்த்தவங்க கேட்கல. அப்போ நான் ஃபைனலாக சொல்லிட்டேன், இனிமேல் என்கிட்ட அவுட் பவுண்ட் கால் வராது, என் தாய் மீது சத்தியம் நான் சொல்லிட்டேன். நான் பண்ண மாட்டேன், லைஃப் லாங் பண்ண மாட்டேன். அவன் எனக்கு என்றைக்கு அந்த மணி மெச்சூரிட்டி வந்து அவன் என்றைக்கு சேஞ்ச் ஆகிட்டான் நான் ஃபீல் பண்ணணும், அதை நான் உணர்கின்றனோ, அவன் எப்போது உணர்த்துக்கின்றனோ அப்போ தான் அவனுக்கு நான் பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் தெளிவாக சொல்லிட்டேன், என்கிட்டருந்து ஒரு கால் உனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அந்த டீமில் ஒருத்தன்ட்ட நான் இதை சொல்கிறேன், என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு. அவன் ஏதோ தூங்கி எழுந்துச்சு பல் விளக்கிட்டு இந்த வாயிலேருந்து கோல்கேட் பேஸ்ட் வடிகிற மாதிரி, ஏல வீரபாகு எனக்கு ஒரு உண்மை தெரியணும், என்னடா நீ உங்கள் அக்கா வச்சா பேக்கரி வாங்கினேன்ற மாதிரி காலங்காத்தால் ஒரு எப்படி இருப்பான் ஒருத்தன், அந்த ஊர் நாட்டில் வந்து பல் விளக்குறோம், அது போல் என்கிட்ட ஒரு பேசினான். அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன், அப்போ நீங்கள் இந்த கிளாஸில் வரும்போது நீங்கள் எங்கள் வீட்டில் வராதிங்க, நண்பர்களாக உங்கள் மனைவி மக்களோட வரீங்கன்னா எப்போ வேணால் தங்கிக்கங்க, இந்த கிளாஸ் இருக்கா நீங்கள் அவங்க கூட தங்கிக்கங்க, இந்த எங்கள் வீட்டில் வந்து தங்குறது வந்து சரியாக இருக்காது. ஆனால் ஒரு 7000 வேஸ்ட்டாக போய்டும். நான் 7000 வேஸ்ட்டாக போய்டுன்னு கணக்கு போடுறவனுக்கு அந்த 7000 வருவதற்கான வழியை வந்து வகுத்து கொடுத்த பிறகும் அது குறித்து சிந்திக்காமல் நல்லா ஆயா உட்காந்து ஐபிஎல் கிரிக்கெட்டில் பார்த்துக்கிட்டு ரஜினிக்காக கமெண்ட் போட்டுட்டு ஒரு வராகி ஃபோட்டோ போட்டுட்டு நீ இருக்கனா, நீ எப்படி ஜெயிப் பண்ணி லைஃப்பில் வந்து ஒரு சாமி ஃபோட்டோ போட்டால் உடனே நமக்கு வெற்றி வந்துடுமா? நீங்கள் இப்போ வராகி ஃபோட்டோ போட்டால் தான், காமாட்சி ஃபோட்டோ தான், ஆண்டாள் ஃபோட்டோ போட்டால் தான் வெற்றி வரும்னா, அப்போ இதெல்லாம் கும்பிடாமல் ஒரு 500 கோடி பேர் வந்து இருக்கான இந்த பூமியில், அவன்லாம் இப்போ எப்படி வெற்றி பெறுறான்? அதனால் நம்முடைய சௌரியத்துக்கான சில விஷயங்களை பண்ணிவிட்டு அடுத்தவனை முட்டாளாக்கக்கூடாது. அப்போது நீங்கள் டிசிஷன் வந்து ஃபேமாக இருக்கணும். அப்போது அந்த இடத்துலேருந்து நீங்கள் விலகிறது நல்லது. இப்போ விலக்கி வைக்கும்போது நீங்கள் விலகி இருக்கிறதுன்றது ஒரு விஷயம். சில இடத்துல நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக விலகி இருந்தால் தான் நீங்கள் உருப்பிடுவீங்கன்றது நீங்கள் புரிஞ்சுங்க. இல்லைனா நம்மளையும் அவங்க கூட சேர்ந்து பிச்செடுக்க வச்சுருவாங்க. இது கவனம் இருக்கட்டும். மந்திரம் 3, பெருமைப்படும் போது துள்ளி எழாமல் இருங்க. ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, நீங்கள் சொன்னது அப்படியே நடந்துருச்சு. அதில் வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டீங்க, நீங்கள் வந்து கார் ரேஸில் ஜெயிச்சிட்டிங்க, +2ல் ஜெயிச்சிட்டிங்க, நீட்டில் ஃபஸ்ட்டு மார்க்கு, ஐஐடியில் ஃபஸ்ட் மார்க்கு, உங்கள் தொழிலில் நீங்கள் பெஸ்ட் ஆண்டர்ப்ரனர் அவார்டு, இது மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்கள். அதுபோல் நீங்கள் பெருமைப்படக்கூடிய இடங்களில் துள்ளி குதித்து ஆட்டம் போடாமல் அமைதியாக இதை மூடிக்கிட்டு பேசாமல் இருங்க. அதுதான் உங்களுக்கும் பிறருக்கும் இந்த பூமிக்கும் நல்லது. 4வது, உதாசீனப்படுத்தும் போது உடைந்து விடாமல் இருங்கள். நான் வந்து மறக்க முடியாத ஒரு வாசகம், அதாவது இது வந்து இதை சொல்லும் போதெல்லாம் வந்து எனக்கு எப்பொழுதுமே இது நினைக்கும் போதெல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு வெறி இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு வேலை இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரியல் எஸ்டேட்னு சொல்லி அவருக்கு கடைசி வரைக்கும் அது நடக்கலை. ஒரே ஒரு விஷயத்தை தவிர இருக்கிறதெல்லாம் விற்றாச்சு. இனிமேல் என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குறி நிற்கும்போது, இன்னும் வீடு மட்டும்தான் சென்னையில் இருக்குது, அதை விற்று தான் அடுத்த கட்டம், இல்லை ஊரில் இருக்க நிலத்தை விற்கணும், அந்த விவசாய நிலத்தை விற்கணும் அப்படின்ற இடத்துல எங்கள் அம்மா போட்டிருக்க ஒரு 5-7 பவுன் செயின் 2 வளையலை தவிர வேறு விற்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது.
நான் கல்லூரி படிச்சுட்ருக்கேன். அப்போ அந்த டைமில் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இறந்து போய்ட்றார், சூசைட் பண்ணிக்கிறார். அவர் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தவர். அவருக்கு அவரோட மனைவி எங்கள் அம்மாவோட சொந்த தங்கச்சி. இறந்து போனவரும் எங்கள் சித்தப்பாவும் எங்கள் அப்பாவுடைய ஸ்டெப் மதர் பையன். அதாவது எங்கள் தாத்தாவுக்கு 2 மனைவி. எங்கள் ஃபஸ்ட்டு மனைவி இறந்து போய்ட்றாங்க, எங்கள் அப்பாவோட அம்மா இறந்து போய்ட்றாங்க. 2வது மனைவியோடைய பிள்ளை அவர். ஸோ சொந்த தம்பி தான். அப்போது அவங்களாம் பேக் பண்ணணும். பேக் பண்ணும்போது ஒரு செயின் இருக்குது. அந்த செயின் நான் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு இடத்துல எங்கள் சித்தப்பா ஒளிச்சு வச்சுருந்தார். அந்த செயின் வந்து ஒரு முறை வந்து எங்கள் ரிலேட்டிவ், க்ளோஸ் ரிலேட்டிவ் தான். இன்றைக்கும் நான் ரொம்ப க்ளோஸ் தான் அவங்களுக்கு. அது வேறு விஷயம். அன்றைக்கி நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன். இது வந்து எங்கள் அப்பா சொன்னார், அது வாங்கிட்டு வந்தால் நம்ம வந்து ப்ளட்ஜ் பண்ணி அடமானம் வச்சு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் நம்ம திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்றது. எங்கள் அப்பா ரொம்ப தன்மானம் மிக்கவர். அப்போது என் க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் வந்து அவங்க வந்து இதே கேட்குறீங்க, இது விற்றா இதை கொடுத்தா நீங்கள் இதையும் விற்று தின்னுடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னென்னா, நானும் என் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஏதோ வெட்டியாக இருந்து விற்று தின்னு தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோன்ற ஒரு எண்ணம் அந்த டைமில் எங்கள் சொந்தக்காரர்கிட்ட இருந்தது. விற்று தின்றோம் அப்படின்னா வேறு வழி இல்லை. நாங்கள் ஒன்றும் வந்து எங்கள் அப்பா ஒன்றும் கஞ்சா அடித்து குடிச்சு 50 பொம்பளைங்க கூட போய் படுத்துட்டுல. எங்கள் அம்மா வந்து உதவாக்கரையாக ஒரு சினிமான்னு போய் சுற்றிக்கிட்டு ஃபேமிலியை பார்க்காம எங்கேயாவது ரோட்டில் நின்றுட்டுல. அது மாதிரி நானும் வந்து ஒரு உதவாக்கரை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு அவங்க இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அப்போ அந்த டைமில் அப்படி இல்லை. ஆனால் அந்த வாசகம் வந்து அந்த சொன்ன விஷயம் வந்து என்னை வந்து ஒரு இரும்பில் கொதிக்கிற இரும்பு ஆலையில் அந்த மெல்ட்டிங் ஃபர்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபர்னஸ்குள்ளே தூக்கி போட்டால் எப்படி இருக்கும், அப்படியே கொதிச்சுட்ருக்கும் அந்த இரும்பு அந்த பக்கெட்டில். அதுக்குள்ளே ஒரு 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 ஆளை தூக்கி போட்டால் எப்படி உருகி போயிடுவான். அதுபோல் ஒரு என்னை செய்த விஷயம். அப்போ அந்த இடத்துல உதாசனப்படுத்தும் போது நான் வந்து கொஞ்சம் இனிஷியலாக உடைஞ்சிட்டேன். ஆனால் எப்போதெல்லாம் வந்து நான் உடைந்து போகின்றனோ அப்போல்லாம் அந்த ஃபஸ்ட்டு உதாசனப்படுத்தப்பட்டது ஞாபகம் வரும். அப்போ நான் வந்து அப்படியே அதுலேருந்து கனெக்ட் பண்ணிப்பேன். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அன்றைக்கி இருந்த கஷ்டத்துக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்துட்டோம். இதை நினைக்கும் போது அடுத்தடுத்து போயிடுவேன். இன்ஃபேக்ட் வந்து என் கூட ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார், அவர் நாமக்கல்லை சேர்ந்தவர். அவர் என்னை உதாசனப்படுத்தினார் ஒரு விஷயத்தில். நான் வந்து எதுவுமே வந்து எந்த விதத்துலையுமே அவர்கிட்ட வந்து கோவம்லாம் படலை. அவருக்கு உண்டான பணத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவர் போனார். நான் எந்த இடத்துலையும் அவரை வந்து நான் தவறாக சொல்லலை. நான் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அவருக்கு மரியாதை கொடுத்தேன், அதோடு முடிஞ்சுது. ஆனால் அந்த உதாசனப்படுத்திட்டு அவர் பண்ண ஒரு விஷயம் வந்து என்னை மிகப்பெரிய உடைஞ்சு போக வைத்தது. ஆனால் அது ஓரிரு நாட்கள் தான். அதுக்கப்புறம் நான் சுதாரித்தேன். அதுக்கப்புறம் திங்க் பண்ணேன், எதுக்கு நம்மளால் முடியும் போது எதுக்கு நமக்கு ஒரு ஆள், அதுக்கு ஒரு நம்ம கமிஷன் கொடுத்து அதுக்கு ஒரு லாபத்தை கொடுத்துட்டு நமக்கு பாடம் கற்பித்து கொடுத்துட்டார், இனிமேல் நாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அந்த எங்கே வந்து இறக்கி விடப்பட்டோன்னா அங்கே அந்த இடத்துல ஒரு ஏணியை உருவாக்கி அந்த ஏணியில் ஏறி அதுக்கப்புறம் லிஃப்ட்டில் வந்து நின்றுட்டுருக்கேன். இப்போது உச்சாணி கும்பலில் நின்றுட்டுருக்கேன். அப்போது நீங்கள் எங்கெல்லாம் உதாசனப்படுத்தப்பட்டீங்களோ அங்கெல்லாம் உடையாமல் இருங்க. ஏற்கனவே உடைஞ்சு போயிருப்பீங்கன்னா அதை நினச்சிங்க, அதோடு இன்றைக்கி இருக்கிற நிலைமை பரவாயில்லன்ற ஒரு எண்ணம் வந்தாலே நீங்கள் பெரிய லெவலில் சாதிச்சிருவீங்க. 5 அவமானப்படுத்தப்படும் போது சிறிது கூட அழாமல் இருக்கேன். எனக்கு நான் சினிமா ரசிகர். எனக்கு ரஜினிகாந்தோடைய அந்த ஒரு சொட்டு கண்ணீர் வந்து அந்த கண்ணிலேருந்து வரும். அது வந்து ரொம்ப இப்படி பண்ணுவாப்புல. அது ரொம்ப ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்கும். மற்ற யார் அழுது நான் வந்து எனக்கெல்லாம் பெருசாக மூவ்லாம் பண்ணாது. எனக்கு அது போல் நிறைய இடங்களில் வந்து கண்ணீர் வந்திருக்கின்றது. அந்த இடத்துல வந்து விவரம் தெரியாத போது அழுதுருக்கேன். ஆனால் ஒரு நேரத்துக்கு அப்புறம் அதை அழுகிய வந்து டாய்லெட்டில் உட்காந்துக்கலாம் குளிக்கும்போது தான் அழுதுருக்கேன். எங்கே அந்த சத்தம் வந்துடக்கூடாது, பாட்டு பாடுற மாதிரி அந்த கண்ணீர் அந்த தண்ணி வந்து தண்ணியோடு அந்த கண்ணீரும் போயிடுற மாதிரிலாம் நான் வந்து பிஹேவ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி வந்து மழை பெய்யும் போது நடந்து போகிறேன்னா ஒவ்வொன்று கத்திக்கிட்டு போயிருக்கேன், வண்டி ஓட்டிகிட்டு அழுதுட்டு போயிருக்கேன். ஆனால் பிரத்தியார் முன்னாடி நான் அழுதது வந்து எனக்கு கூட பிறந்த சகோதரன் போல் இருந்த சுப்பிரமணியோட மரணத்துக்கு ஒரு 4-5 பேருக்கு முன்னாடி காரில் வரும்போது நல்லானே அவருக்கு பாலன், பரமக்குடி, அப்புறம் அறந்தாங்கியை சேர்ந்த ஒரு அன்பு தம்பி, இவங்கெல்லாம் வரும்போது அந்த செய்தி கேட்டபோது எனக்கு ரொம்ப துக்ககரமாக போயிடுச்சு. அவரோட உடம்புநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம். அது வந்து வெடித்து அழுதது வந்து கடைசியாக அதுதான். அவர் இறந்தபோது கூட நானும் சங்கமித்ராவும் வந்து அழுதது வந்து அது மனசில் 2 பேருக்கும் அந்த பாரம். ஏன்னா எங்கள் கூடயே இருந்த ஒரு கை போல் ஒரு கால் போல். அதை தவிர வந்து அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே அழலை.
ஸோ நீங்களும் வந்து நீங்கள் எங்கே அவமானப்படுத்தப்பட்டாலும் துக்கத்துக்கு அழுதுன்றது வேறு, அவமானப்படுத்தப்படுற இடத்துல அட்லீஸ்ட் அழாமாவது அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. 6வது வந்து காயப்படுத்தப்படும் போது கண்டும் காணாமலும் இருங்க. சொக்கலிங்கம், ஒரு பணப்பிசாசு, அவன் ஏமாற்றிட்டான், ஏதோ ஒரு விஷயம், ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான்னு வச்சுங்களேன், நான் முந்திலாம் ரியாக்ட் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் வந்து நான் இந்த தென்காசி நடந்த சம்பவம், இப்போ நானும் ஒரே கம்யூனிட்டி, நான் ஒரு பாய் என்னை ஏமாத்தான்னு சொன்னேன் இல்லையா, அவருக்கு ஒரு ரைட் ஹேண்ட் ஒருத்தர், அவனும் எங்கள் கம்யூனிட்டி தான். ஆனால் அந்த அவர் வந்து ஒன்றுமே தெரியாத போல் ஒரு வக்கீல் மூலயமா சமாதானம் பண்ணிட்டார். நானும் வந்து எனக்கு அந்த ஐ வாண்ட் பெயில் அவுட் ஃப்ரம் த சிச்சுவேஷன். நான் நினச்சிருந்தா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அந்த ப்ராப்ளம் பண்ணி ரிஜிஸ்ட்ராருக்கு அதிகாரம் விட்டுருக்க முடியும், அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை தடுத்துருக்க முடியும். அதுக்கான மணி பவரும் உண்டு, பொலிட்டிக்கல் பவரும் உண்டு. ரிஜிஸ்ட்ரார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பேன் நான் நினச்சிருந்தேன் அன்றைக்கி. ஆனால் நான் அதெல்லாம் பண்ணல. சரி, அவன் ஏதோ தப்பான இடத்த விற்கிறான், தப்பான இடத்த ஒருத்தர் வாங்குறான், அவனுக்கு நேரம் தப்பாக இருக்குது, எனக்கு தெரியும் அவர் என்ன மேட்டருன்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த வாங்கினப்புறம் தான் அந்த விஷயத்தையும் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து அந்த இடத்துல வந்து அந்த எங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் வந்து எங்கிட்ட சொல்கிறார் வந்து, இதெல்லாம் கடந்து போயிடுங்கலாம் காமன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு என்ன தெரியாதுன்னா வந்து நான் வந்து கடந்து போயிட்டேன், ஆனால் வந்து நான் காணாமல் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் உணர்த்திட்டேன். நடுவில் கூட என்னை கூப்பிட்டாரு, சார் இது இருக்குது வாங்கிக்கிறீங்களான்ட்டு. நான் ஒன்று ஒரு மேட்டர் சொன்னேன், அது ரெண்டு நாளாக லைனில் வரேன், அதுக்கப்புறம் லைனில் வர மாட்டேன், இன்னும் பார்க்கல நான். அப்போ நீங்கள் வந்து நம்மளை இவங்க பிளான் பண்ணி இவங்களை ஏமாத்துறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, இல்லை வந்து இவங்க தன்னோட தப்பை உணராமல் ராங்கான ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இடத்துல நான் இனிஷியலாக கண்டும் காணாமல் போகிற மாதிரி இப்போ இது இன்னி வரைக்கும் இருக்கேன். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா அந்த விஷயத்தை கண்டும் காணாமல் போகிறதுனால ஒழிய நான் காணாமல் போய்டும் அவங்க நினச்சேன். ஆனால் நான் காணாமல் போக மாட்டேன். தூசி என்று என்னை ஒதுக்கின இடத்துல அவங்க கண்ணில் தூசியாக படும்போது தான் அந்த தூசியோட வலி தெரியும், தூசியோட வலிமை தெரியும். அது வரைக்கும் நீங்கள் தூசியாக உங்களை யாராவது தூக்கி போட்டிருந்தா கூட உங்களுக்கான நேரம் வரும், உங்களை தொட்டு தடவை கொடுத்து வெளில எடுப்பதற்கு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பேசாமல் இருங்க, கண்டு காணாமல் இருங்க. 7வது வந்து தோல்வி அடையும் போது துணிந்து எழுந்துருங்கள். நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து தோல்வி அடையும் போது துணிந்து எழுந்து அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு வேலையை விட்டு எடுக்கிறாங்க, அது ஒரு மிகப்பெரிய தோல்வி. 2வது வந்து ஒரு கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு இந்த சொன்ன இல்லையா ஒருத்தர் என்னை வந்து பாஸ்டர்னு திட்டாருன்ட்டு, அந்த இடத்துல அது ஒரு தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அது வித்தின் 2 டேஸில் நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல், எப்படி ஃபீனிக்ஸ் பறவை வந்து தன்னுடைய துணை இறந்துச்சுன்னா இன்னொரு பறவை, அந்த துணை பறவை வந்து அது அந்த பறவை இறந்த சாம்பலுக்குள்ளே விழுந்து, அக்னியை மூட்டி அந்த சாம்பலுக்குள்ளே விழுந்து அதுலேருந்து உயிர் தெழுமோ, அது போல தான் வந்து நானும் உயிர் தெழுந்திருக்கின்றேன். ஸோ நீங்களும் வந்து தோல்வி அடையும் போது துணிந்து நில்லுங்கள். ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடவுளை நல்லதை பண்ணியிருக்காரு. என் லாங் ரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்கும். என் வாழ்க்கையில் இது நடந்திருக்கு. இது நிறைவான ஒரு விஷயம். வாழ்க்கை செழிக்க வெற்றி வரும்போது பணிவாக நடந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சமீபத்தில் கூட ஒரு பெரிய மனிதரை ஒருத்தரை சந்தித்தேன். அவர் பெரிய பொசிஷனுக்கு இப்போ போகிறார். ஆனால் நான் ஒருத்தர் சொன்னேன், நான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பார்க்குறேன், ஒரு துளி கூட மாற்றம் இல்லை. இன்ஃபேக்ட்டு இன்னும் தன்னை அவர் சீசன் பண்ணியிருக்கார். எனக்கு திடீர்னு அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோனு, உங்கள் பர்த்டே இன்றைக்கி, உங்கள் ஒய்ஃப் பர்த்டே இன்றைக்கி, பொண்ணு பர்த்டே இன்றைக்கி, பையன் பர்த்டே இன்றைக்கி, அம்மா பர்த்டே இன்றைக்கி, உங்கள் வெட்டிங் டே இன்றைக்கி, இதெல்லாம் கேட்டு வாங்குறாங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் நாளில் வந்து கூப்பிட்டு விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏதாவது ப்ரெசன்டேஷன் அனுப்பணும், கிஃப்ட் அனுப்பணும்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து நிறைய பேர் வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, யார் சொக்கலிங்கம்மா ஏன் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வந்திருக்காரு, இது மாதிரிலாம் சம்பவங்களை நான் பார்த்துருக்கின்றேன். அவங்களாம் அரசியலில் வந்த சோடியே தெரியாமல் போயிட்டாங்க. ஆனால் இவரும் அரசியல் சம்மந்தப்பட்டால் தான் இன்றைக்கி வேறு தளத்துக்கு போயிட்டார், வேறு லெவலுக்கு போக போகிறாரு. ஆனால் இன்றைக்கும் அந்த பணிவு தான். அப்போ நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது, என்னோடய இளையவராக இருந்தால் கூட அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது அந்த பணிவு தான். வெற்றி 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 அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி அவர் போயிட்டே இருக்கும்போது பணிவுன்ற ஒரு விஷயத்தை டு த கோராக நான் பார்க்குறேன். டு த கோர் அந்த பணிவை அவர்கிட்ட நான் பார்க்குறேன். ஸோ நீங்களும் பணிவுடன் தெளிவுடன் நிறைவுடன் மகிழ்ச்சியுடன்
எப்போதுமே இருக்கணும். அப்போ தான் வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உங்களால் முன்னெடுக்க முடியும். அந்த வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் வாழ்ந்து மகிழ்ந்தன நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகம் தாய் ஆண்டாளுக்கு நரசிங்க என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடுமி வாடுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடியிலே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.